அப்படியே அதிலே ஏற்று அப்படியே அதிலே ஏற்று வந்து இல்லை கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கே கூட வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து மறைச்சிரும். இப்போ தான் இது அடிக்கிறது ஃபஸ்ட்டு, ரொம்ப நாள் அடிச்சு களம் போட்டு அடிப்போம் நாங்கள். எங்கள் சைடெலாம் இப்போ பார்க்க முடியல, மிஷினை ஃபுல்லாக அடிச்சு. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. மெல்ல 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 மெல்லம்மா பார்த்து போங்கடி. பிள்ளைய பார்த்தீங்கன்னா பச்சை மலையில் ஃபஸ்ட் டைமு இப்படி உட்காந்து சாப்பிட்றோம். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் ஆனஸ்ட். வெல்கம் டு கேபா விளாக்ஸ். இந்த திஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா உறவுலையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொள்ளிடக்கரை, அதாவது கொள்ளிட என்ட்ரன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கொள்ளிடத்துலேருந்து தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம துறையூரோட பிடிச்சி உப்பிலியாபுரத்துலேருந்து நம்ம பச்சைமலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். எப்படி சொல்கிறது, அடிவாரம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் துறையூர் இருக்கும். ஸோ துறையூர் வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். ஸோ துறையூர்லேருந்து ஒரு டீயை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்டு வந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வேணால் அங்கே ஒரு கடை இருக்கும். நல்ல எப்படி சொல்கிறது, ஐயோ வளைய பார்க்க மாட்டீங்களா? A few moments later. ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நம்ம உப்பிலியாபுரம் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நம்ம ரைட் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம பச்சைமலை என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு வாங்குறதுக்கு நிப்பாட்டணும். சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் ஒரு அப்படியே ஒரு கூடாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா புளிய மரம் இங்கிட்டுமே இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த போகிற வழியில் ஃபோட்டோ ஷூட் வந்து சூப்பராக எடுக்கலாம். எங்கேயுமே வந்து அது மட்டும் இங்கே வேறு எங்கேயுமே வந்து இந்த ஹில்ஸ் பக்கத்தில் இப்படி கிடையாது. இந்த ரூட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் வந்து அவ்வளோதான், இது தாண்டினாப்பில் பார்த்தீங்கன்னா அடிவாரம், மலையோட அடிவாரம் வந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதுதான் வந்து செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட்டில் யாருமே செக் பண்ணல. ஸோ ரேராக கும்பலாக இருந்தால் சப்போஸ் செக் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிறதோடு பார்த்திங்கன்னா வந்து ஒன்வே மட்டும் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், எந்த இதுவுமே இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த எப்படி சொல்கிறது, கூட்டம் டிராஃபிக் அது மாதிரி எதுவுமே கிடையாது. செம்மையாக வந்து வைப் பண்ணிட்டு போகலாம். ஒன் டே ட்ரிப் போட்டால் நம்ம பச்சைமலை வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பச்சைமலையில் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து பச்சைமலைக்கு வந்து ஒரு 93 கிலோமீட்டர் வரும். ஒன் டே வந்து இந்த பச்சைமலையில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு போனோம். கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் மலை ரீச் ஆகிட்டோம். ஸோ அது மட்டும் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். ஸோ மங்கலம் ஃபால்ஸ் வந்து போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட்டுமே செம்மையாக இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வந்து இந்த பெண்டு, அதாவது 11 பெண்டு இருக்குது இந்த பச்சைமலையில், ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ 11 பெண்டையும் தாண்டி தான் நம்ம மேலே ஏறாப்பில் இருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருக்கும் 11 பெண்டும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே ஒரு முக்கால்வாசி ஏதுனதுக்கப்புறம் அது வந்து வியூ பாயிண்ட் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அதுவும் செம்மையாக இருக்கும். அங்கேருந்து பார்க்கவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா பெண்டு எப்படி சொல்கிறது, பச்சை பசங்க வந்து செம்மையாக இருக்குங்க. நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்டர்டே மழை பெஞ்சுதான். ஸோ அதனால் கிளைமேட் இன்னும் செம்மையாக சில்லுன்னு இருந்துச்சு. அதே மட்டும் மேலே ஏற உங்களுக்கு கூலிங் தெரியும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு அது மாதிரி ஏற்பட்டுருந்துச்சு. அதெல்லாம் கண்டுக்கல. நாங்கள் பாட்டு வண்டி எடுத்த மாட்டேங்கிட்டு இந்த லெஃப்ட் சைட் தெரியுறீங்களா, இதுதான் அந்த வியூ பாயிண்ட். அதாவது பார்த்திங்கன்னா மலைக்கு ஒரு மலை எப்படி சொல்கிறது, முக்கால்வாசி ஏறிட்ட மலை. ஸோ அதே லெஃப்ட் சைட் பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, தெரியுதா? இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. செம்மையாக இருக்கும். இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் செம்மையாக இருக்கும். அதே மட்டும் மேலேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நான் வந்து போக உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மங்கலம் அதுக்கு போயிட்டு ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டு போகலாம். ஸோ அது நெய்வாசலில் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ அதனால் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன், செம்மையாக இருக்கும். இதில் தானே சரி. ஊரில் இருக்குமே 4 பேர் இருக்காங்க.
ஸோ அதே மட்டும் இந்த ரோடு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும். அப்படியே போகிற வழியெல்லாம் அப்படி ஐயோயோ நினச்சி கூட பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த க்ரீனிஷ்டாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷ்டாக செம்மையாக இருக்கும் அந்த வழி வந்து. ஸோ அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். இங்கே சாப்பாடு இடத்த கண்டுபிடிச்சி விட்டோம். இது இருக்குல்ல உன்ட்ட வருதா வண்டியில் உள்ளே போகணுமா வண்டி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே போகணும் வண்டி. உள்ளே விடு. தண்ணீர் கண்டிருக்கு. இது நான் போய் பார்க்குறேன். வா. ஏன்னா பாலணிஞ்ச வீடு மட்டும் இருக்கு. பாய் பாய் சூப்பராக இருக்கு. உள்ள விடு அதை நிப்பாட்டு. சாப்பிட்றதுக்கு வந்து தயாராகிட்டோம். இதுனா இந்த பிளேஸ் தான் ரெடி. ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு கும்முன்னு போயிட்டு அப்படியே சுற்றுறோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ பாய்? மணி 1:30 கரெக்டாக 1:30. வா அதான் 60 ரூபா. குஸ்கா ப்ளஸ் முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆயில் கொஞ்சம் இருக்கோ? ஆயில் பச்சை மலையில் ஃபஸ்ட் டைம் இப்படி உட்காந்து சாப்பிட்றோம். அதாவது பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா புல்வெளி தான். நடுவில் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்காக என்னன்னு தெரியல, அழகாக எப்படி சொல்கிறது, ஒரு தரம் மட்டும் இருக்குது உட்காந்து சாப்பிட்றோம்னா. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுது, கை கழுவிட்டு நீட்டாக சாப்பிட்லாம். இன்னொன்று வாட்டர் பாட்டிலில் தண்ணி கிடையாது. பார்க்கும்போது நாங்கள் மறந்துட்டோம், ஆனால் பிடிக்கணும் இருந்தோம். அவ்வளோதான், சாப்பிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டியாச்சு. போகிற வழியில் போய் போட்டுற வேண்டியதான். எவ்வளோ தொட்டா சொன்னீங்க, தொட்டா சொன்னீங்க. ஓஹோ அப்படியே போய் அப்படியே இந்த பாறையிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. உடைக்காடு. கரெக்டாக தான் போ சீட்டாக போ இன்னும் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்ரு. கோயிலேருந்து வெயிட் எடுத்தா இங்கே தான் இது சாப்பிட்டோம். ஓடுவா? ஓகே சூப்பர். இதுலேருந்து இன்னும் கரெக்டாக 2 கிலோமீட்டர் போகணும்ல. நீ எத்தனாவது படிக்கிறா? 5ஆவது படிக்கிறீங்க. ஸ்கூல் எங்கே இருக்குது? 2 அண்ணன் தம்பியா? பார்த்தா ஒரே மாட்டேங்க. சூப்பர். சேட்டா பாய். விடு பாய். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து கரெக்டாக வந்து இந்த ரூட் வரும். கொஞ்சம் அதோடு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பார்த்து லெஃப்ட்டு. கண்ணுண்ணா இதில் முன்னாடி பைக், ஆமாம் பைக்கை நிப்பாட்டி போகணும். ஆஃப் ரோடு மட்டும்தான் இருக்கும், பார்த்து வா. மாஸ்க் காட்டு முதல்ல. அதாவது அந்த இதில் இருந்து அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது, அருவிக்கு வர மாட்டோம் தான் இங்கிட்டு நம்ம ஆஃப் ரோடு மட்டும் ரைட் எடுத்து தான் வரணும். மாஸ்க் காட்டுறிய பாய், வலிக்கிற போது பாய். அம்மா என்ன ஸ்பீடு பிரேக்கரா? பாய் நெவாமரம் பாய், நெவாமரம் தானே இது? நெவாமரம். ஆஃப் ரோடு தான். குத்தடி செய்யினாக்கா குணஞ்சி குத்தடி செய்யினாக்கா கொடுத்த வச்ச கும்மியடி. பார்த்தே மெல்ல ஆட்டாத. நான் எங்க ஆடுறேன், அதுவா ஆடுதுரா. எப்பா பொறுமாப்பா. நான் இருக்கேன் மாதிரி. ஐயோ என்ன இது பாய், பார்த்து பாய். இதுலயே இருக்கு தண்ணி உள்ள இருக்கு, தண்ணிக்குள்ளேயே இறக்கு. ஏத்தி இறக்கு. அம்மா மாடி ப்ரோ, பார்த்து பாய். தண்ணிக்குள்ள இருக்கா பாய், ரொம்ப பள்ளமா இருக்கும். இதுலயே இருக்கு.
இது வாங்கிக்கிறேன் இது மாடி எப்பா இது வரேன் தண்ணியில் இருக்கா அங்கிட்டு போயிடுறேன் அப்பா அப்படியே பொறுமையாவா அப்படியே செதுன்னு வந்துரு பாய் ஸ்ட்ரைட்டா ஒரு அழுத்து அப்படியே ஏன் கால் ஊனாத அப்படியே அழுத்து பாய் மாட்டுதா அழுத்து அப்படியே அழுத்து அப்படியே அழுத்துவா ஏய் என் வண்டிக்கு ஆச்சரியம் இல்லையே தண்ணி எவ்வளோ ப்ளூவா இருக்கு பாய் செம்மையா இருக்கு ப்ளூவா குளிச்சா செம்மையா இருக்கு ஐயோ மாடி நான் இறங்கிதவா இறங்கி நான் அந்த ஓரத்துல ஓரத்துல வாப்பா முடியல எம்மா அலோட் இருக்கா இல்லையாண்ணே வேற எதுவும் சின்ன அறிவு எதுவுமே இல்லையாண்ணே அவர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது என்ன 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான மழையா அங்கே ஸோ வந்து ஃபுல்லாக மழை வந்து பெஞ்சனால ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபால்ஸில் அதிக அளவு வந்து வந்துட்டுருக்கு அதனால் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து எல்லாம் வீணாக போச்சு ஸோ பரவாயில்ல இன்னொரு வியூ பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டபோது தான் அந்த வியூ பாயிண்ட் சொன்னாங்க ஸோ உங்கள்கிட்ட கேட்டுட்டு அப்போ மட்டும் தான் நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டே போனோம் ஸோ பரவாயில்ல இந்த டைம் என்னாச்சு பரவாயில்ல இதாகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மங்கலம் ஃபால்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து போடலாம் வாரம் கழிச்சு வாங்க நீங்களே யூடியூப் போடுங்க ப்ரொமோட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி அதிகமாக வரல காரணம் இல்லை ஸோ அதே மாதிரி அந்த நம்பர் இருக்குல்ல ஸோ கான்டாக்ட் பண்ணிட்டே வாங்கினா மங்கலம் அருவி ஸோ அந்த அருவிக்கு நாங்கள் போக வேண்டியது அங்கே போனோம் பட் ஆனால் பல தடைகளை தாண்டி ஆஃப் ரோடெலாம் தாண்டி வந்து மங்கலம் அருவி வந்து போயிட்டு இருந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சடனாக என்ன பண்ணிட்டாங்க ஸோ தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு அதனால் இப்போதைக்கு உள்ள அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 நாளாக தொடர்ந்து மழை இங்கெல்லாம் ஸோ அதனால் தண்ணி நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ணல அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பச்சை மலையிலே ஸோ அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஸோ கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க போவோம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நெய்வாசல் போகிற ஏரியா வந்து செம்மையாக இருக்கும் இது போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளாமை அதாவது குச்சிக்கிழங்கு அது மட்டும் நிறையா இது பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவுமே பார்த்து ரசிச்சுட்டே போனோம் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா மேகம் வந்து செம்மையாக இருக்கும் பாருங்களேன் மழை வர அப்படியே ஒரு கிளைமேட்டில் இருந்துச்சு செம்ம அது மட்டும் பார்த்ததே இல்லை எப்படி இருக்கு பாருங்க ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு இந்த மலையோடு சேர்த்து பார்க்கும்போது அதெல்லாம் செம்மையாக இருக்கும் அதே போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாட்டிக்கிச்சிங்க பார்த்தீங்கன்னா வண்டி மாட்டிக்கிச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் வந்து அறுக்குறாங்களே ஸோ நெல் அறுத்ததுக்கப்புறம் இந்த இது மட்டும் கூட்டமாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த மாட்டை வச்சு மிதிக்க விடுவாங்க ஸோ அப்போ தான் நெல் வந்து கீழே விழுகும் ஸோ இந்த விட்றாங்க பார்த்தீங்களா இந்த மாடு ஸோ இது மட்டும் தான் பழைய காலத்தில் வந்து இது மட்டும் தான் நெல் வந்து அறுத்துட்டு வந்து இது மட்டும் படுதலை போட்டு மாட்டை வச்சு சுற்ற விடுவாங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஷின் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கு ஸோ இங்கே மலை கிராமங்களில் வந்து இன்னமும் இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம ஏரியாவில் வந்து இது மட்டும் பார்க்க முடியாது ஸோ உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா ஸோ அதெல்லாம் பழைய காலத்தில் பண்ணுவாங்க அப்போல்லாம் செம்மையாக இருக்கும் இங்கெல்லாம் நெல் அடிக்கிறதெல்லாம் இல்லைண்ணே இப்போலாம் எல்லாம் மிஷின் வந்துடுச்சுல எங்கள் ஊர் சைட்லாம் இப்போ தான் இது அடிக்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் அடிச்சு களம் போட்டு அடிப்போம் நாங்கள் எங்கள் ஊர் சைட்லாம் இப்போ பார்க்க முடியல மிஷினை ஃபுல்லாக அடிச்சு நவுத்திட்டு இருக்கு எல்லாத்தையும் திருச்சி பெருமாள் கோயில் உள்ளே போகலாமா உள்ள இதெல்லாம் என்ன போட்டிருக்கு போர்டு ஆமாம் சரி வண்டி பாட்டிட்டியா அங்கே ஒரு கோயில் இருக்குது அது நான் உங்களுக்கு அந்த மேலே வியூ பாயிண்ட் காட்டிட்டு உங்களுக்கு அந்த கோயிலை காட்டுறேன் பச்சைமலையில் நாங்கள் வராது அதாவது 3 வருஷம் முன்னாடி வந்திருக்கோம் அப்போ வந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து காட்டுறேன் பாருங்க சரியான வியூ பாயிண்டாக இருக்குப்பா இது என்ன இது ஊட்டி கொடைக்கானல் வேற மாட்டாதுங்க ஊட்டி கொடைக்கானல தோத்துரும் போலையே செம்மடா மக்கா கறி கொட்டையெல்லாம் நல்லா இருக்கு வியூ பாயிண்ட் என் பாய் ஆமாம் பார்த்தீங்கன்னா அது கம்பி வேலி சுற்றி கரெக்டாக போட்டிருக்காங்க இவர் சரியான வியூ பாயிண்ட் இங்கே அவங்க நேம் எழுதி வச்சுக்கிறாங்க
செம்ம வியூ. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சைமலை வந்துட்டு நெய்வாசல் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து ரூட் சொல்லுவாங்க. கூகுள் மேப் அப்படி அதை ட்ரை பண்ணாதீங்க. இங்கே வந்து டவர் வந்து சுத்தமாக கிடையாது. இது ஏன்னா நெய்வாசல் வந்து ஊரில் வந்து கேட்டாவே சொல்லுவாங்க. அந்த நீங்கள் போகிற வழி, அதாவது மங்களம் போகிற ஃபால்ஸ் அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துடும். இந்த நெய்வாசல் வந்து நீங்கள் பக்கத்தில் கேட்டாவே டீ கடையில் கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கே கூட வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து மறைச்சிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம பார்க்க முடியாது வியூ பாயிண்ட்லாம். இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு இந்த கேமராவில் காமிக்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் நேரில் வந்து பார்த்தா செம்மையாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இதே இல்லை, ஆனால் அந்த இது மட்டும் கிளைகள் மட்டும்தான் இருக்குது. அந்த இலை லீஃப் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்காது. ஃபோட்டோ ஷூட்லாம் செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து தெரியல. கூகுள் மேப்பு எதுலேயுமே நீங்கள் வந்து கிடையாது, இது வந்து போட்டால் வராது. ஸோ வந்து டவர் எங்கேயுமே கிடையாது. அதனால் கேட்டுட்டு இந்த வியூ பாயிண்ட் வாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சண்டே வாங்க, ஃபண்டே ஆக்கிட்டு போயிருங்க. ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இந்த கோயில், அதாவது என்ன கோயில்னு தெரியல, உதயம் சம்பி பார்ப்போம். பெரிய இது வச்சுருக்காங்க. ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. மங்களம் ஃபால்ஸ் அது மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. இது வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் வர மாட்டா இருந்தால் கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட்டு வீக் வந்து வாங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃபால்ஸும் பார்க்க முடியும், வியூ பாயிண்ட் எப்போ வேணால் பார்க்கலாம். ஃபால்ஸ் வந்து மெயினாக பார்க்கணும், சூப்பராக இருக்கும். அதில் தான் என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். அன்ஃபாஸ்ட்லி வந்து பார்க்க முடியல. சின்னது கோயில், பெருமாள் கோயில். ஸோ இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களை சொன்னேன். ஸோ புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நான் உங்கள் ஆனஸ்ட். பாய்.